எல்லாம் சும்மாலாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பொண்ணு செத்து போச்சு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ட்ரெயின் வர சத்தம் கேட்குதுறாங்க. பேனிக்காவது. பேகன் கோடார் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இது அபிஷியலி த மோஸ்ட் ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷனா இந்த ஊர் மக்களால கருதப்படுது. ட்ரெயினே வரல, ட்ரெயின் சத்தம் கேக்குது. தூரத்துல இருந்து சத்தம் கேக்குதுடா. நெகட்டிவ் வைப் பயங்கரமாக சூழ்ந்துருக்குது இந்த இடத்துல. பெரிய ஆரம்பத்துலேயே நான் அதை கவனிச்சேன். ஷூ என்ன அது ஏதோ காப்பாற்ற மாட்டேங்கிறோம். ஏதோ நம்ம நோக்கி வருதுயா. அந்த உருவத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகுது. அப்போனா இப்போ நாம் பார்த்துருக்கோம். உங்களை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நேருக்கு நேரா சரட்டு பேண்ட் அவுடுது. பேண்ட் அவுட்டாலும் பரவாயில்ல, அவுட்டு போட்டு ஓடிவா. அப்புறமா நான் சொல்லி வீட்டில் ரொம்ப எடுத்து கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் பத்தி பார்த்துடலாம். நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, எப்படி மணியை வச்சு ரிஸ்க் எடுக்காம ட்ரேடிங் லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுன்னு. இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில் தான் பாக்கெட் புரோக்கர். ஃபர்ஸ்ட் திங் இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா டெமோ அக்கௌண்ட். இதுல நீங்க ரியல் மார்க்கெட் சார்ட்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம், தட் டு வித் விர்ச்சுவல் மணில. ஒருவேளை டெமோ அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் ரன் அவுட் ஆயிருச்சுன்னா நீங்க இமிடியேட்டா இன்ஸ்டன்ட்டா அதுல ரீலோட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமா நீங்க ஜீரோ ரிஸ்க்ல ட்ரேடிங் கத்துக்கலாம். அண்ட் இதுல இருக்க இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல்ஸ். ஈவன் உங்களுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரேடிங் உங்களுக்கு ரெடிமேட் சஜஷன் கிடைக்கும். அதுவும் வித் டைரக்ஷன், டைமிங் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட. அண்ட் இதுல நீங்க இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இதுல 30+ பில்ட்-இன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதன் மூலமா நீங்களே மார்க்கெட்டை பக்காவா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்க ஜெம்ஸ் மூலமா ட்ரேடிங்கை இன்னும் ஃபன்னா மாத்தி இருக்காங்க. நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஜெம்ஸ் earn பண்ணலாம். அதை வச்சு நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அன்லாக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கேஷ்பேக் ஆன் லாசஸ், போனஸ் பேலன்ஸ் அண்ட் லூசிங் ட்ரேடை கேன்சல் பண்றது. இந்த மாதிரி ஜெம்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் பிக்கர் ரிவார்ட்ஸ்க்காக டெய்லி போனஸ் சிஸ்டமும் இதுல அவைலபிளா இருக்கு. இதுல நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. எய்தர் நீங்க ஃப்ரீயாவோ இல்ல பெய்டு காம்படிஷன்ல கூட ஜாயின் பண்ணி விளையாடலாம். இதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். இதுல நீங்க லைட் அண்ட் டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். சார்ட்ஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச பர்சன் ஆர் பெட்ஸோட போட்டோ வச்சு ட்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஃபன்னா தான் இருக்கும். ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேடிங் கத்துக்கிட்டு பாக்கெட் புரோக்கர் மூலமா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உடனே ஒரு ரெஃபரல் லிங்கை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் மூலமா போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஜாயின் பண்ணி டெபாசிட் பண்ணாங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குமே நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல மோர் தென் 19 மில்லியனுக்கு மேல ட்ரேடர்ஸ் இருக்காங்க. பிளஸ் இதுல நிறைய வெரிஃபைட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 256 பிட் பேங்க் லெவல் என்கிரிப்ஷன் இருக்கு. இதன் மூலமா உங்க அக்கவுண்ட் ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். மறக்காம நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்கிரீன்ல வரும் SRVL. இந்த ப்ரோமோ கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய போனஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. குட் லக். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another பேய் வீடியோ. நம்ம சிம்பிளி சரத் யூடியூப் சேனல் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன். நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, கைவிடப்பட்ட அபண்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதனாலதான் எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமா இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு ரியல் சம்பவத்துக்கு ஒத்து போச்சு. அது இன்னும் எனக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. எப்பறம் இது ஒரு கோயின்சிடன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு. பேகன் கோடார் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும். நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு அமானுஷ ரயில்வே ஸ்டேஷன் அது. இப்போ அது ஆக்டிவா இருக்கு. பட் ஒரு காலகட்டத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பேய் ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டோரியும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கு. இங்க இருக்க ரயில்வே ட்ராக்ல ஒரு பொண்ணு ட்ரெயின் முன்னாடி வந்து நின்று சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அந்த பொண்ணு இறந்து போன அப்புறம் இந்த இடத்துல நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு இந்த ட்ராக்லயே நடந்து வர மாதிரி, கதறி கதறி அழுகிற மாதிரி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. இந்த ஸ்டேஷன் சொல்லும்போது
வரும்போது ஏதோ சத்தம்லாம் கேட்குது. இந்த குலுச சத்தம், அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு பொண்ணு கதறி அழுகிற மாதிரியான சத்தங்கள், அப்புறம் அந்த பொண்ணு லிட்டரலாக அந்த ட்ராக்ல நடந்து வாக்கிங் போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துருக்காரு. அவர் பயங்கரமாக பயந்து நடுங்கி போயிருக்காரு. என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அது யாருமே பெருசாக எடுத்துக்காம அதெல்லாம் பிரம்ம, அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு சில பல காரணங்களால இந்த ஸ்டேஷனே கைவிடப்பட்ட நிலைக்கு வருது. இந்த ட்ராக்கையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ட்ரெயினும் எதுவும் போகிறதில்ல. இங்கே இருக்குது ஸ்டேஷன், கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, அதுவும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அபண்டன்ட் பிளேஸில் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியுமே. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், தப்பான விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களில் 2-3 பேர் இந்த ட்ராக்ல இறந்து போயிருக்காங்க மர்மமான முறையில். ஒருத்தர் ஓவராக குடிச்சு ஓவர் டோஸ் ஆகி அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள சண்டை வந்து மாற்றி மாற்றி அடிச்சு அதில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது அஃபிஷியலி த மோஸ்ட் ஹாண்டட் ரயில்வே ஸ்டேஷனாக இந்த ஊர் மக்களால் கருதப்படுது. இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஸ்டேஷன் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இறந்து போன பொண்ணு கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இறந்து போனவங்களை நம்ம பார்க்க முடியுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா செம்ம சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா முதல் முறையா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம கூட வந்த பாய்ஸ் கிட்ட 2-3 வார்த்தையை கேட்டு இங்க இருந்து பொடி நடியா நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். நீங்க நம்ம கூட குண்டு குழந்தை குட்டி புலி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். அண்ட் நம்மளுடைய தானே தலைவன் ஃபயாசுதீன் வந்திருக்காரு. என்ன ஃபயாஸ்ஜி ரெடியா? பயமாக இருக்குதுப்பா. இது மேலே நான் வந்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் வேறு வந்திருக்கேனே. நீ பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரிலாம் நான் பார்த்தேன். அதனால தான் நான் வந்து அமைதியாகவே இருக்கிறேன். என் பேச்சிலே உனக்கு ஒரு மரண பயம் தெரியும். சொல்லவே இல்லை. சொன்னால் நீ பேசுகிற, நீ ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தியா, சரி அதனால தான். இப்போ இருந்தாலும் அங்கே தான் கூட்டு போக போகிற, அதனால தான் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இடமே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது. இல்லை, உன்னை எத்தனையோ இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். வித்தியாசமான இடங்கள், ஹாஸ்பிட்டலு, பில்டிங்கு, காலேஜு, ஸ்கூலு, எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். எங்கே போனாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான்ப்பா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்டா சரிக்கிறேன்? அதே மாதிரி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். இது வரைக்கும் ஸ்கூலு, காலேஜு, அப்பார்ட்மெண்ட்டு, அது கண்ணாமணிக்கு போயிருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு இடத்த வந்து கை விடுதுன்னா, அது மாதிரி இந்த மாதிரி இடத்த வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கை விடுதுன்னா அப்போ பார்த்துங்க. சொன்ன மாதிரி பெகன் கார்டை சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஸ்டோரி. அது கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக அதை க்ளோஸ் பண்ணி டிடிஆர்லாம் அப்போலாம் வந்தாங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆயிருக்கு. வந்தாங்கன்னா 1 மணி நேரம் தான் இருப்பாராம். அப்புறம் கிளம்பிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அப்படியே கிளம்பிட்டு வர அவரு. அந்த மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி கொண்டு தான் அது. நைட்டில் வந்து சொல்கிறாங்க ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி உருவத்தை எல்லாம் பார்க்கறதா சொல்ற மாதிரி. இப்போ டைம் என்ன தெரியுங்களா? The time is 12:16 AM. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்குமே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்க்கறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கைஸ் அதே மாதிரி தான் அண்ணன் சொன்ன மாதிரி நார்மலாக ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்லாம் ஆகும். ஆக்சிடென்ட் மீன் இந்த ரயில் அடித்து தூக்குறது கேட்குதுன்னு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு வரப்போ நெகட்டிவ் வைப் இங்கேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பதட்டமாகவும் இருக்குது, வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரியான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம லைக் பண்ணுறேங்க. கைஸ் புது எக்ஸ்பீரியன்ஸுக்கு தயாராகிக்கோங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. டேய், இந்த இடமே பாடுறா ஃபாகியாக இருக்குல்ல. பண்ணினா ஒரு பிளராகுதியா டக்குன்னு. நான் தான் அப்போவே சொன்னேன் கரெக்டாக. அந்த இடத்துல தான் யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு தூண் மாதிரி இருக்குல்ல. நீ பேசும்போது நான் கவனித்தேன். ஆமாம் ஆமாண்ணா, உண்மையில ஏதோ நிற்கிற மாதிரி இல்லை. இல்லைடா இல்லையா? இல்லை இல்லை, ஏதோ மூவ் ஆகுது சரத்து. கைஸ் இங்கே தான் ட்ராக் போகுது. கொஞ்சம் தூரத்தில் ஸ்டேஷன் வந்துடும். இது பாரு, இந்த மாதிரி ஆகாது. எப்படி இருக்கு ஆச்சரிய. இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் தான் ஏன் பார்த்துருக்குறேன். கஷ்டம்ன்றது ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாப்பாபுரம். சத்தமாக சொல்லாத, எவனா வந்துட போகிறான். ஓகே ஓகே. ட்ரெயினே வரல, ட்ரெயின் சத்தம் கேட்குது. வேற எங்கேயா ட்ராக் இருக்காங்க? ட்ராக் இருக்காது. இல்லை, நமக்கு இல்யூஷன் அந்த மாதிரி கேட்குதா? இந்த இடத்துக்கு வந்தோடனே அது அந்த பொண்ணு சொன்னீங்க, அது எப்படி செத்துச்சு அதெல்லாம் மைண்டில்
நம்ம காட்டுதோன்னு பயமாக இருக்குதுப்பா. இந்த மறக்கத்தனான படத்தில் ஒரு வண்டியில் வரும் தெரியுமா, அது வண்டி பயங்கரமாக இருக்குமே. இந்த மாதிரி என்ன ஃபேக்கான ட்ரெயின் நான் வருது. தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுடா. நெகட்டிவ் வைப் பயங்கரமாக சூழ்ந்துருக்குது இந்த இடத்துல. வீடியோ ஆரம்பத்துலேயே நான் அதை கவனித்தேன். எங்கடா கேட்குது கைஸ்? உங்களுக்கு ட்ரெயின் சவுண்ட் எந்த அளவுக்கு கிளியராக கேட்கும் தெரியல, எங்களுக்கு கேட்குது சங்கூத்துற மாதிரி ஒன்னு. இது அபண்டன்ட் தேட்டர் தான் அது. சரி, அபண்டன்ட் ட்ராக் தான் அது. என்ன அதெல்லாம் உடஞ்சிருக்கு. ஆனால் ட்ரெயின் சவுண்டு கேட்குதா? இப்போவும் கேட்குது. எந்த ஒரு மியூசிக்கும் இந்த வீடியோவில் போடாது, அப்போ தான் இந்த சவுண்டு இவங்களுக்கும் கேட்கும். கேட்குதாடா உனக்கு? ட்ரெயின் சவுண்டு எப்படா கேட்குது? இங்கே ட்ராக்கில் ட்ரெயினே வராதேடா. மர்மமாக இருக்குது. இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் வருமோ? தெரியுது. ட்ரெயின் வந்துச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு அள்ளு விட்டுரும். அப்படி எதுவும் எரியலையே. ட்ரெயின் சவுண்ட் மட்டும் ட்ரெயினே இல்லடா. பல வருஷம் ஆகுதுடா ட்ரெயின் வந்தீங்க. அப்படியே புடி, நான் ஃபோனில் ஜூம் போட்டு பார்க்குறேன். ஏதோ முள்ளு கிட்ட ஏதோ நின்றுருக்கு மாதிரி. ஷூ என்ன அது? ஏதோ காத்தோட்ட போட மாட்டேங்கிறா. ஐயோ ஏதோ நம்ம நோக்கி வருதுயா. பேசாம இருக்கா கொஞ்ச நேரம். யார் நீங்க? ரெண்டு உருவமா இருக்குடா, சரியா தெரியல. அப்படியே வா, கிட்ட போலாம். போயிருச்சுடா, இங்கிருந்து அங்கே ஏறி போகுதுடா. சரத்து, அப்போ நீ சொன்ன அந்த பொண்ணாக தான் இருக்கும். தண்டவாளத்தில் இறந்து போனாங்கன்னா அடிக்கடி எப்படி இறந்தாங்களங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஆமாடா, அவங்க நிறைய ஆசைகளோட இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இறந்து போயிட்டாங்க. ஓஎஃப்சி ரூம், ஆஃபீஸ் ரூம். நகரத்தில் போடுற மாதிரி. ட்ரெயினகம். எதையோ கொளுத்திருக்கானுங்க, என்னன்னு தெரியல. பேர்டு, குருவி குருவி. சரத்து குருவி கூட. என்ன ஃபேஸ்டிங் பண்ணுற? இடமே சின்னதாக இருக்கு. சொல்கிறேன், இருடா போகலாம். அங்கே தானே போகிறோம், அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு முறை. புக்கிங் ஆஃபீஸ் எப்படி? ட்ரெயின் சவுண்டு கேட்டே இருக்குது. எதுவுமே இல்லை, உள்ளெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. எனக்கு என்னன்னா, ஒரு ரயில்வே ட்ராக்கு எவ்வளோ ஒதுக்குப்புறமா இருக்கு பாரு. இல்லை, அது ரொம்ப சின்னதாகவும் இருக்கு இது. ஐயோ, இது பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, இது கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். அதுதான் ஏன் பயமா இருக்குது. கிராமத்தை சுற்றி தான் ஏன் இது நார்மலாக சிட்டியில் இருக்கும்ல, இப்போ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. இது இது சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். சப்பு. அவன் சொல்கிறான் பாரு. அப்படின்னா சப்ஸ்டேஷன் மாதிரியா? அங்கே தாண்டா இருக்கு அந்த உருவம். அதானே சொன்னேன் நானும் வந்தோன்னே. சரத்து உன் கேமராவில் மட்டும்தான் தெரியுது. அதுவே பிளராக தான் தெரியுது, ஃபாகியா. இல்லை ஒன்றுமே தெரியல. டார்ச் அடித்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஓ, அதுவும் வெள்ளை கலர் பண்ணி இறங்குதுல்ல, அதனால தெரியல. வெள்ளை கலர் உருவம்லாம் ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்குறோமே.
சேம் இதே தான் மச்சான். சேம் பெகுன் கதர்லையும் நைட் ஒர்க் பண்ணுறாரு ஸ்டேஷன் மாஸ்டரு. ஒரு லேடி வந்து சாரி கட்டிட்டு வெள்ளை கலர் சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. பார்த்துருக்காரு, ஒரு 2 செகண்டில் காணும். அடுத்த ஒரு வாரத்தில் அந்த மொத்த குடும்பமே மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் வந்து அந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பார்த்தா இது சிங்க் ஆகுது, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது எனக்கு அப்படியே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான இந்த மாதிரி ஆக்சிடென்ட். அந்த உருவத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகுது. அப்போனா இப்போ நாம் பார்த்துருக்கோம். மேபி அந்த ரீசனாக கூட இருக்கலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷம் க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட்டே மிகப்பெரிய பூஜை பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டே பண்ணுதா? ஆமாம். என்ன மேட்ருனா அந்த ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. அங்கே நடந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் என்னன்னா அங்கே பொண்ணு எதுவும் இறக்கல. புரியல. அங்கே பொண்ணு இறந்துருந்துச்சா அப்படி கிடையாது இல்லை, பொண்ணு இறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது பரவாயில்ல, நம்ம வந்து இன்னும் கம்யூனிகேட் கூட பண்ண ஆரம்பிக்கல. ஆமாம், கேள்வி கூட கேட்க ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட உருவத்தை காட்டுது. இது சும்மா மூடி இருப்பாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாண்டா, இது ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்களே. அதுவும் இல்லாமல் அது நம்ம அன்டைமில் வந்திருக்கிறோம், வரதுக்கு முன்னாடியே சிக்னல் கொடுக்குது. இல்லை, எல்லாரும் பரவாயில்ல சொல்கிறது என்னன்னா அந்த 12 to 1 அந்த பொண்ணு இறந்து போனதும் அந்த டைம் தானா. சரியா போச்சு. எல்லாரும் தூங்கின அப்புறம் 12 மணிக்கு வெளியே வந்து இந்த ட்ராக்ல நின்று இறந்து போயிருக்காங்க. அவங்க வீடு கூட இங்கே பக்கத்தில் தான் இருக்கான், ட்ராக் பக்கத்தில். ஆனால் இறந்த இடம் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு எதிரிலாம் இறக்கல, கொஞ்சம் தள்ளி தான். எந்த பக்கம் தெரியல ட்ராக்ல. ஆனால் ஸ்டேஷன்ல ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான். ஆனால் நீ ஸ்டார்டிங்கில் அது கேமராவில் ஏதோ தெரிஞ்சில்ல, திடீர்னு வந்து கீழே விழுந்துச்சு. ஒருவேளை நம்ம அது அப்படி தான் வந்து தவறி விழுந்துருக்கோம், நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா? இல்லை என்ன அது நமக்கு ஏதாவது சொல்ல நினைக்குதா? இல்லை, அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணியிருக்கணும். அது தவறி போய் அதுதான் சொல்கிறேன். அப்போ வேணும்ட்டே வந்து அங்கே வந்து வேணும்ட்டே அது விழுந்துருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் ஏன்னா மேபி இருந்துருக்கலாம். ட்ரெயின் வரும்போது குதிச்சிருக்கும் ட்ராக்ல. ஏதோ ஒன்று நாய் குளிக்கிற மாதிரி கொஞ்சம் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது. எங்க மூலியமா ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா? உங்களை பார்க்கணும் தான், நீங்க இறந்து போன நேரத்திலேயே கரெக்டாக நாங்கள் வரோம். அப்போ பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கிற. ஆமாம், பிளானிங் இல்லாமல் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். வடிவேலே சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ தான் தெரியுது ஏன் 12 மணிக்குள்ளே போகணும், 12 மணிக்குள்ளே போகணும்னு நீங்கள் சொன்னேன்னு இப்போ தான் தெரியுது. ஆமாம், 12 மணிக்கு வந்தால் தான் அந்த கிக்கு நமக்கு கிடைக்கும். 10 மணிக்கு வந்து பார்க்குறதுக்கு தேட்டரில் ஓட்டுற லாஸ்ட் ஷோ படமா அது? மிட் நைட் மசாலா. மிட் நைட் மசாலாலே எருணி தூரமாக போகுது, பிளாட்ஃபார்ம் போடணும். இது மறுபடியும் நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்க முடியுமா? உங்களை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், நேருக்கு நேரா. உங்களை பார்த்து நாங்கள் பயப்படல. மற்றவங்களாம் உங்களை பார்த்து பயந்து ஓடி இருக்கலாம். நாங்கள் ஓடி வர்றதே உங்களை பார்க்கணும் தான். அதுக்கப்புறம் ஓடி போயிடுவோம். சமாதி மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க சிட்டு. அங்கே காட்டு. யோ உட்கார இடம்யா. அதுதான் சொல்கிறேன், சமாதி மாதிரி இருக்கு பேர் பார்க்கறதுக்கு. இப்படி இது ஒன்று இருக்கிறதே தெரியல. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போடுறது. இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை வந்து மூடி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக சம்பவம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்காக மட்டும் இங்கே முடிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது நிறைய பேர் இங்கே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, பயந்துருப்பாங்க, பொசஸ் ஆகிருப்பாங்க. சில பேர் இறந்து கூட போயிருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். இல்லைன்னா சும்மாலாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பொண்ணு செத்து போச்சு, இந்த ஸ்டேஷனுக்கு வரவங்களையும் வந்து ப்ரொசஸ் பண்ணி சாவச்சு 2 பேர் சண்டை போட்டு செத்து போயிருக்கானுங்க. அதை குடிச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான். ட்ரெயின் வர சத்தம் கேட்குறாங்க. ஆமாம், நான் சவுண்ட் கேட்குது. பேனிக்காத. ஃபோனில் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா, ஃபாகியாக இருக்குடா ஒரு மாதிரி. உங்களுக்கு தெரியுதா? கைஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல. பட் நேரில் பார்க்குறதுக்கு சத்தியமாக செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஓடாதா? யோ நியூ டைலி நல்லா தெரியுதியா? நியூடாவா? சாரி, நேக்கட் டைலி நல்லா தெரியுதியா? பயத்துல நியூடுக்கும் நேக்கட்டுக்கும் தெரியுது பாரியா. ஐயோ நீ கேமரால தான் பாக்குற, அப்படியே லைவாவே பாரியா, தெரியுது பாரியா. ஒன்றும் தெரியாது. கா ஜூம் பண்ண முடியல.
எக்கோ எக்கோவா? அதுக்கு நம்மள தெரியும். நின்று பார்க்குதியா நம்மள? எங்கேயோ கூப்பிட்டு போகுது நம்மள. ஒரு வேளை அது இறந்து போச்சுல்ல ட்ராக்ல, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போதோ. அப்போ இங்கே விழுந்துச்சு அது. அதான் அது நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு என்னை பின்தொடர்ந்து வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல அது. அதுக்கு எவ்வளோ தூரம் அதை கூப்பிட்டு போகும்? போகலாம், பிளாட்ஃபார்ம் முடிகிற வரைக்கும் போகலாம். எப்படியும் இங்கே முடிஞ்சிடும், கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு பார்ப்போம். ட்ராக்ல கூட நடந்து போகலாம். வாலிப வயசில் ஒரு பொண்ணை தேடி இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி நடந்து போயிருப்ப நீ. ஆமாம், 90s கிட் தானே நீ? எஸ். 90s கிட்னு மறுபடியும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பேயை தேடியும் நம்ம போவோம், பொண்ணு தேடியும் போவோம். ஓகேவா? இனிமேல் கிடையாது, அதெல்லாம் வாலிப வயசில் போனது. இப்போ எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேயை தேடி மட்டும் போவோம். பேயை தேடி மட்டும் தான் போவோம். அப்புறமா எதனா சொல்லி வீட்டில் ரொம்ப எடுப்பது ஃபேஸ். ரைட்டு தான். ட்ராக்ல நடந்து போதுறாது. பாத்தியா, அது நம்மள ட்ராக்ல போய் நடக்க போக சொல்லுது. ஆனால் இப்போ இங்கே ட்ரெயின் வராது. ட்ராக்ல கூப்பிட்டு நம்மள கூப்பிட்டு போய் சாவ வச்சிருந்தோம் நம்மளாம். யோ இப்படி போகுது பாரியாயோ. டேய் நான் ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? 1 2 3 சொல்லுவேன். ஓகே, ஓடுறதுக்கு தயாராகிக்கவங்க எல்லாம். ரிவர்ஸ்லையா? ஒன்னா தான் முடியும். ரிவர்ஸ்லையா ஓடுற? ஃபார்வர்டில் ஓடு. இங்கிட்ட அதான் நோக்கியா? ஓடலன்னா சிங்கமாக மட்டும் ஓட்டுறாதீங்கண்ணா கூட இருங்க. வா எல்லாம் 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, ட்ராக்கு ஓகேவா? ரெடி 1 2 3 ஓடுறா. பார்த்து சரத்து பேண்ட் அவுடுது. பேண்ட் அவுட்டாலும் பரவாயில்ல, அவுட்டு போட்டு ஓடி வா. பொண்ணுன்னு எவ்வளோ ஆனந்தம் பற்றி அவனுக்கு. பொண்ணு போயினோன்னு உன் பொண்டாட்டி யாராவது நில்றீன்ற முள்ளுச்செடிடா. டேய் அது வயல் செடி. நிற்காத. இது பறந்து போட்டு போங்க சொல்லிட்டா. காணுமேடா. இதுனா பார்த்தோம், அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஓடி வர மாட்டானி. கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாமா? பையன் ட்ராக்ல நடந்து போகலாம் கொஞ்ச நேரம். இது ட்ராக்லையா? ட்ரெயின்ல வராதுடா. வராது. ஐயோ நம்மளோட அது பயங்கரமா ஓடுதியா? இங்க பாரு, பறகுதுண்ணா அதுயா. கைஸ் ஆக்சுவலாக என்னன்னா, வந்து ஓடி வந்தது ஒரு 20 செகண்ட் தான் ஆயிருக்கும். ஆமாம், அதுக்குள்ளே இங்கேருந்து அந்த உருவம் அப்படியே ஜம்ப் கட் ஆகி அங்கே போய் நிற்குது. அது பறக்குதுயா. பறக்கிறதுக்கு அது என்ன பறவையா? பேய் அது. அது டிஸப்பியர் ஆகி மறுபடியும் அந்த இடத்துல அப்பியர் ஆகுது. சொல்கிறேன், ஆனால் அதோட ஸ்பீடுக்குலாம் நம்மளால போக முடியாது. அது டக்குன்னு ஒரு செகண்டுக்கு மாறுது. இதுதான் ஏன் பேய்த்தனும். காணுடா. அது வேற எதுக்கும் பிளான் பண்ணுறா. டக்குன்னு மறையுதுடா. வயசு பசங்களாம் வேறு நான் கூட்டு போய் போட்டுருப்போம். இல்லை வயசு பசங்களாம் இருக்கும் கூட்டு போய் போட்டுருப்போம். வயசு பசங்க நீ தான். அதான் நான் தான் சொல்கிறேன். நாங்கெல்லாம் முத்தனை மூஞ்சுங்க. எஸ், உன்னை தான் தூக்கின்னு போய் வேணாம் அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நான் விட்டு கூட போயிண்ணா ஜெகண்ணா. எங்ககிட்ட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நீங்க இறந்து போன இடத்துக்கு எங்களை கூட்டு போறீங்களா? அக்கா, ஓ அக்கா, ஓ அக்கா இல்லையா, அது பேய் அக்கா. பேய் அக்கா அதையும் சொல்கிறேன். என்னதான் சொல்ல நினைக்கிற நீ எங்களுக்கு? அது வித்தியாசம் பிரிவு போடலாம். ஓடி டயர்டாக இருக்கீங்க, ஏதாவது தண்ணி கிடைக்குமா குடிக்க? அங்கே போறியா டான்ஸ் டான்ஸா? இங்கே பாரியா, ஃபுல் ஜூம் வச்சிருக்கேன் நான் 3x. ஐயோ ஆமாயா, உன் கேமரா தெரியுதியா? இதில் பாடுறா ஜகா. ஆமாயோ, சுழல் மாதிரி சுத்துதுரா அது. வேணாங்க, சூத்தாமன்னு கம்முன்னு இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. ஸ்டெப்லாம் வெயிட்டாக போகுதுண்ணா. டான்சிங் கோஸ்ட்ரா தான்டா. அங்கே இன்னும் ஒரு ஸ்டெப் போடும் மச்சான் அதே மாதிரி. போயா நீ தான் நீ தான் கரெக்டாக பண்ணுவ அதெல்லாம். கைஸ் உங்களுக்காகவும்
அந்த பேய் அக்காக்காகவும் ஜெகன் அதே மாதிரி ஆட போகிறான். சீக்கிரம் அப்படியே ஆடிட்டே போகிற. அதெல்லாம் வேணாம். நீ ஆட போகிறது பேய் முன்னாடி. ஆடிட்டே போகணுமா இல்லை என்ன? ஆமாம், ஆடிட்டே போகணும். லவ் சாங்கா குத்து சாங்கா இது அந்த மாதிரி யாராவது சொல்லுங்க. உன் பாட்டுக்கு ஆடு, பாட்டுக்கு ஆடாத. பாட்டுக்கு ஆட சொன்னா உன் பாட்டுக்கு ஆடணும். சரி வேணாம் டான்ஸ் வேணாம். ஏதாவது பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துச்சுன்னா எங்களுக்கே பிடிக்கல, பேய்க்கு பிடிக்கணும். அது நல்லா ஆடுற, அதனால தான் அப்படி சொல்கிறான். பொறாமையா கவலைப்படாத. ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிக் கொடு. ஐயோ, நம்மளை ஃபாலோ பண்ணி மரியா பண்ணது கூப்பிட்டு போயிருக்கு. நம்மளும் போயிடணும். அது இப்போ சம்பவம் பண்ண போகுது. நம்ம பயங்கரக்கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய ஸ்டேஷன்ரா இது, போயிட்டே இருக்கு பிளாட்ஃபார்மு. இது அப்படியே அடுத்த ஸ்டேஷன் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் எ ஃபாரின் கண்ட்ரி. அங்கே போது போடுறா, எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. சரத்து உன் கேமராவில் மட்டும்தான் ஏன் கிளியராக தெரியுது? ஃபாகுடா, ஃபுல்லாக ஃபாகா இருக்கு. இதுலேயே லைட்டாக தான்டா தெரியுது. இதுலேயே லைட்டாக தான் தெரியுது. ட்ரெயின் சவுண்டு கேட்குது பாரு. இன்னமும் கேட்குது. ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவோம். அதை நம்ம கிட்ட வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பின்னாடி போயிட்டே இருக்க போகிறோம்? நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம். இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடந்து வந்துட்டோம். ஓகே, இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதை நம்ம கிட்ட வர வைப்போம். என்ன பண்ண போகிறோம்? லைட் ஆஃப் பண்ணி ஒழிஞ்சிக்கலான்னு ட்ரெயின். அதான் சொல்கிறேன், என்ன பண்ண போகிறோம் யோசிச்சதுனால தான் இதை சொல்கிறேன்னு. ஓகே,